வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது தலைமைச் செயலகம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, சந்தானம், பாரதி, ஒய்ஜி மகேந்திரன், விபின், ரம்யா, நம்பீசன் நடித்துள்ளாங்க. இந்த படத்தோட விமர்சனம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம படத்தோட ஹீரோ கிஷோர் முதலமைச்சராக இருப்பார். அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் வழக்கில் இவரை சிறை தண்டனை போடணும் அப்படி சொல்லி பிளான் போடுவாங்க. இந்த கட்டத்தில் கிஷோரோட மகளாக யார் நம்பியிருப்பாங்கன்னா ரம்யா நம்பீசன் மகளாக நடிச்சிருக்காங்க. மருமகன் மற்றும் அட்வைசர் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இவரை முதலமைச்சர் ஜெயிலில் போட்டுறணும், நம்ம அந்த பதவியை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டீசெண்டாக நல்ல விதமாக இவர் கூட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடிப்பாங்க. இந்த கட்டத்தில் கொற்றவை அப்படிங்கிற பேரில் கிஷோருக்கு நெருக்கமான நம்ம விசால் படத்தில் வில்லியாக நடிச்சிருப்பாங்களே அவங்க இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ, சொல்லப்போனால் இந்த படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்க ஒவ்வொரு சொல்கிற ஒவ்வொரு பேச்சும் அந்தளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு ஸ்ரேயஸ் ரெட்டி அவங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு பக்குவமாக கூட இருப்பாங்க. இந்த கட்டத்தில் அவங்க எல்லாமே கூட உள்ள எல்லாருமே தப்பான முறையிலே பேசுவாங்க. நீங்கள் அப்படி இப்படியாமன்ட்டு இந்த கட்டத்திலே ஸ்ரேயா ரெட்டியோட பொண்ணுக்கு அவங்க பிடிக்கவே பிடிக்காது. நீ இந்த மாதிரி இருக்க, அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்லி கூட பார்த்து கூட இந்த பொண்ணு திருந்தாது. கடைசியில் துர்கா அப்படிங்கிற பேரில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை அடித்து தம்சம் பண்ணி கிழிச்சு ஒரு மாநிலத்தில் அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க. அந்த கொடுமைப்படுத்தினோடனையும் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு எல்லாத்தையுமே ஒரு 20 பேரை அடித்து வெட்டி தூக்கி போட்டுரும். அந்த கட்டத்தில் அந்த பொண்ணோட மூஞ்சி காமிக்க மாட்டாங்க. கடைசியில் தான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்குது. இந்த கொற்றவை தான் அந்த துர்காங்கிறது நமக்கு அது கடைசியில் தான் அது தெரியும். அதை பார்த்தோன்னே நம்ம உடம்பே செலுத்து போகும். அந்தளவுக்கு பயங்கரமாக இந்த படத்தை செம்மையாக அந்தளவுக்கு திருவிழா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கும் கிஷோரோட நடிப்பும் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் காட்சியில் ஜார்க்கண்டில் அந்த ஒரு பெண் சொன்னோம்ல, அந்த நடிப்பு தான் வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் வில்லனாக நடிக்கும் கிஷோர் எப்படி ஒரு பக்குவமான முதல்வராக நடிச்சிருக்கிறாரு என வேந்து தான் நம்ம பார்க்கணும். ஒரு மூத்த அரசியல்வாதியாக, ஒரு குடும்ப தலைவராகவும் ஒரு நுண்ணிய உணர்வுகளை காட்டி சபாஸ் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கிஷோர் நடிச்சிருக்கிறாரு. கொற்றவை கேரட்டில் ஸ்ரேயா ரெட்டியோட தவிர வேறு யார் நடிச்சினா கூட அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. இதுவரை சந்தான பாரதியா நடித்தார் என்றார், போனார் என்றார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் இதில் கெஸ்டோ இல்லை, அவர் கொடுத்துருக்க கதாபாத்திரம் அது முழுக்க அவரோட திறமை காட்டி அழைச்சிருக்காங்க. ஒரு வயதான அரசியல்வாதி நடிப்பையும் சரியாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ரம்யா நம்பீசன் ஆதித்யா மேனன், ஒய்ஜி மகேந்திரன் என பலருமே அவங்க சரியான பங்களிப்பை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஜிப்ரானியோட இசையும், ஒயிட் ஆங்கிள் ரவிச்சந்திரன் ஒளிப்பதிவும், ரவிக்குமாரின் படத்தொகுப்பும் இந்த மூன்றும் சேர்ந்து திரைப்படமாக இந்த படம் பலம் சேர்த்துருக்குது. இந்த படத்தில் வரும் கேரக்டரில் எந்த ஒரு நபரை மனதில் உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல சாப்பிட்டு போய் பார்த்துருங்க. அப்போ தான் நீங்கள் 9 எபிசோடு நீங்கள் அடுத்த நடக்க போகுது யார் என்னவாக இருக்கும் நமக்கு மேலும் அந்த அளவுக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒரு சிறப்பான படம் கூட சொல்லலாம். கடைசியாக இந்த ஒரு விஷயம் ஒரு வெப் தொடரை பார்க்கும்போது என்ன சொல்கிறது தான், சாப்பிட்டு எடுக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்களே, அதே மாதிரி தான் சாப்பிட்டு தான் பார்க்கணும். நீங்கள் சாப்பிடாமல் பார்த்தீங்கன்னா கடைசியில் நானே ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்தவன் காலையில் வரைக்கும் அந்தளவுக்கு படத்தை பார்த்தேன். கடைசியில் பார்த்தா விடிஞ்சே போயிடுச்சு. அந்தளவுக்கு இந்த படம் வேறு லெவலில் ஓடிக்கிட்டே இருக்குது. அமைதியாகவும் ஸ்லோவாகவும் போரடிக்கவும் அந்தளவுக்கு நல்லா வெப் சீரிஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் நான் பேசுகிறத பார்த்து உங்களுக்கு தெரியும். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படம் OTT தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.